வார்த்தை இருக்குது, அதை பற்றி அவ்வளவு விவரமாக பேசப்படுது, விரும்பப்படாமல் வேற இருக்குது, இருந்தாலும் நாம் உபயோகப்படுத்த. இன்னும் சில பேர் சந்தேகம் என்பது ஒரு பேய், அதாவது அவ்வளவு ஆட்டி படைக்கும். இன்னும் ஒருபடி போய் சந்தேகம் என்பது நோய் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பார்க்கலாம் வாழ்க்கையில், அவர் என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, என்னை கொஞ்சம் கூட நம்புறதே கிடையாது, எதை சொன்னாலும் சந்தேகப்படுவார். அதாவது இந்த சந்தேகன்ற வார்த்தையை நாம் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சந்தேகம்னா என்ன? உறுதி செய்யப்படாத விஷயத்துக்கு பேர் சந்தேகம். நீங்கள் நல்லா மனசில் வாங்கிக்கிங்க. சந்தேகம்னா என்ன? உறுதி செய்யப்படாத விஷயம். இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத நான் உறுதிப்பட்டுட்டேன்னா, நீங்கள் தப்பு பண்ணுறது உறுதியாயிடுச்சுன்னா, நிரூபிக்கப்பட்டு விட்டதுன்னா அதுக்கு பேர் உண்மை, அதுக்கு பேர் சந்தேகம் கிடையாது. இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இருக்கும்போது தான் அதுக்கு பேர் சந்தேகம். புரியுதா? சந்தேகத்தை பற்றி நம்ம இவ்வளவு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சந்தேகம்னா என்ன? டவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை, நிச்சயிக்கப்படவில்லை. நிச்சயிக்கப்பட்டுடுச்சுன்னா இட்ஸ் அ ஃபேக்ட், இட்ஸ் நாட் எ டவுட், இட்ஸ் அ ட்ரூத். புரியுதுங்களா? என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறார், அதனால தான் எனக்கு ஆத்திரம். ஆத்திரப்படுறதுக்கு என்ன இருக்குது? சந்தேகப்படுறது மனித இயல்பு, சந்தேகப்படுறதுக்கு உரிமை இருக்குது, நிரூபிக்கப்பட வேண்டியது கடமை, அதை நிவர்த்தி பண்ண வேண்டியதும் கடமை தானே. எதுக்கு வருத்தம் இங்க? எதுக்கு ஆத்திரம்? கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா, நீ தான் என்ன சந்தேகப்பட்டுட்டியே, இனிமே உன்கிட்ட உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? பாருங்க எப்படி பேச்சு மாறுது. சந்தேகத்தை பற்றி கொஞ்சம் கூட நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, விசனப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய விஷயம். ரெண்டுக்கும் வித்தியாசப்படுது வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இப்போ என்ன நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா, ஏன் இவர் சந்தேகப்படணும்? அப்போ சந்தேகப்படுற அளவுக்கு என்கிட்ட ஏதாவது குறை இருக்குதா? இல்லை, நல்லா இருந்தால் அவர் சந்தேகப்படுவாரா? யாரு? அவர் நல்லா இருந்தால் சந்தேகப்படுவாரா? இந்த சந்தேகம் நீங்கள் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நபர் இருப்பார், வீட்டுக்கு வந்தார்னா இந்த குப்பை போடுற டப்பா இருக்குது இல்லையா, அதில் போய் செக் பண்ணுவார். சாத்துக்குடி பழம் பொழிஞ்சி அந்த அம்மா சாப்பிட்டு இருந்தாங்கன்னா, 4 மூடி சாத்துக்குடி மூடி இருந்துச்சுன்னா யாரும் வீட்டுக்கு வரலன்னு அர்த்தம். 6ஓ 8ஓ இருந்துச்சுன்னா யாரோ வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு வாழைப்பழத்தோல் இருந்துச்சுன்னா அந்த அம்மா தான் சாப்பிட்ருக்கு. 2 வாழைப்பழத்தோல் இருந்துச்சுன்னா யாரோ வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? கொஞ்சம் அதிகமான சாமான் செலவாச்சுன்னா யாரோ வந்துட்டு போகிறாங்க. சரி, ஒவ்வொரு மனுஷனும் பாருங்க, நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு முன்னாலும் அவன் அவ்வளோ செக் பண்ணுறான். அதை உறுதிப்படுத்த பிறகு அது அவனுக்கு நம்பிக்கை, அவநம்பிக்கையாக மாறுது. அவர் ஒரு ஆஃபீஸரு வீட்டுக்கு வந்தால் பழம் 10 பழம் இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு போகிறாருன்னா மிச்சம் எத்தனை பழம் இருக்குது, என்ன சாப்பிட்ருக்காங்க கேட்கவே மாட்டார். போய் செக் பண்ணிவிட்டு ஓஹோ யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு முடிவு பண்ணிக்கிட்டு அவர் முடிவு பண்ணிக்குவார். அவ்வளோதான். இந்த அம்மா கொஞ்சம் பழத்தில் நல்ல சாறு இல்லைன்னு இன்னும் 2 பழம் சேர்த்து புளிஞ்சுதுன்னா போச்சு, அவ்வளோதான். அன்னைக்கு இல்லை ரொம்ப நல்லா சாறு இருக்குதுன்னு ஒரு பழம் குறைச்சி புளிஞ்சாலும் போச்சு. ஏன் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்ருக்காப்புல? இதுக்கு பேர் சஸ்பிஷன். டவுட் வேற, சஸ்பிஷன் வேற. என்ன சந்தேகப்படுறாங்க. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த சந்தேகன்றது என்னமோ ஆம்பளைங்க மட்டும்தான் பொம்பளைங்க மேலே சந்தேகப்படுறதாகவும்,
பொம்பளைங்க ஆம்பளைங்க மேல அவ்வளவா சந்தேகப்படாததாகவும் நம்பப்படுது. ஆம்பளைங்க பொம்பளைங்களை சந்தேகப்படும் போது அதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கிடைக்குது. பொம்பளைங்க ஆம்பளைங்களை பற்றி சந்தேகப்படும் போது இருந்தாலும் இருக்கும். இதில் இன்னும் கொடுமை என்னன்னா, இப்போ மனைவி கணவன் மேலே சந்தேகப்படுறா. ஆரம்ப காலத்தில் அதை கணவன் பாராட்டாவே எடுத்துக்கிறான், காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறான். என் மனைவியே சொல்கிறா இன்னும் 4 பேர் என்னை பார்க்குறாங்கன்னு. அப்போ பரவாயில்ல. அதே சமயத்தில் கணவன் மனைவியை பற்றி சொன்னான்னா அது அவமானமாக கருதப்படுகிறது, இழிவாக கருதப்படுகிறது. அப்போ புருஷன் என்ன சொல்கிறான், ஆமாம் நான் 4 பேரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், பெருமை. அதுக்கப்புறம் அதில் அடிவுக்கு போகிற நரகம் பின்னால் தான் தெரியும். முதலாளி தொழிலாளியை சந்தேகப்படுறது, தொழிலாளி முதலாளியை சந்தேகப்படுறது. இந்த சந்தேகன்ற வார்த்தை வேற, நம்பிக்கையின்மைன்றது வேற. இதை ரெண்டெல்லாம் புரிஞ்சுக்கணும். சராசரியாக சந்தேகம் அப்படின்னா நாம் முக்கியத்துவம் மட்டும் கொடுத்தா போருமே ஒழிய வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் இன்னமும் அது உறுதி செய்யப்படாத ஒரு விஷயம். மேலும் நாம் முயற்சி செய்தால், முக்கியத்துவம் கொடுத்தால், அவர்களுக்குள் இருக்கும் சந்தேகத்தை எடுத்துவிட்டு நிச்சயமா நம்பிக்கையை வளர்க்கலாம். ஆனா நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா, அது பிலீஃப் ஆயிடுச்சுன்னா, ஒரு எண்ணம் எப்படி நம்பிக்கையா மாறுது, அனுபவத்தின் மூலமா மாறுது. புரியுதுங்களா? இப்ப எனக்கு ஒரு அபிப்பிராயத்தை சொல்றாங்க, அதுக்கப்புறம் 4-5 விஷயங்கள் நான் அனுபவிக்கப்படுறேன், அனுபவம் ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த அனுபவத்தினால ஆமா இவர் இப்படிதான் அப்படின்னு முடிவுக்கு வர. முதல்ல வச்சிருந்தது அபிப்பிராயம், அதுக்கப்புறம் வந்தது சந்தேகம், அதுக்கப்புறம் வந்தது உறுதி பெற்று போன உண்மை. புரியுதா? இப்படி நம்பிக்கை ஏற்படுது. அதனால இப்ப நிறைய பேர் வரும்போதே என்ன சந்தேகப்படுறார், என்ன சந்தேகப்படுறா, என் மேல சந்தேகப்படுறார், இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாராவது இனிமே சந்தேகப்படுவதாக நினைச்சா வருத்தப்படாமல், ஆத்திரப்படாமல், பதட்டப்படாமல், சந்தேகப்படுற அளவுக்கு ஏன்ட்ட ஏதாவது இருக்கா, முதல்ல அதை கேட்கணும். இப்போ சாதாரணமா வீட்டிலே பாருங்க, இதை எடுத்து வச்சியா, நீங்க என்னைக்கு என்ன நம்புனீங்க, இதை போட்டியா, நீங்க என்னைக்கு என்ன நம்புனீங்க, உறுதிப்படுத்திக்கிறதான கேட்கிறாரு. ஆமா போட்டேன், போடல. ஏங்க நீங்க போறீங்களே, இன்னைக்கு சினிமாவுக்கு வரணுமே, சாயந்தரம் ஒழுங்கா வருவீங்களா, உடனே வீட்டுக்கார் உடனே நீ என்னைக்கு என்ன நம்புன அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வருவேன், வரமாட்டேன். பாருங்க எவ்வளவு யதார்த்தமா லகுவா செய்ய வேண்டிய ஒரு தொடர்பை, கம்யூனிகேஷனை மோசமா பாதிப்புக்குள்ளானதான் நாம தான் மாத்துறோம். அதனால சந்தேகம்னு யாராவது சொன்னாங்கன்னா திருப்பி நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னும் உறுதி செய்யப்படாத, நிச்சயிக்கப்படாத விஷயம். அதனால அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. நம்பிக்கை போயிடுச்சுன்னா தான் நீங்க அதை ரொம்ப சீரியஸா கவனிச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சந்தேகன்றது மனித இயல்புன்னு சொல்றதுக்கு இதான் அர்த்தம். அதை உடனே நீங்க மாத்தலாம் முயற்சி பண்ணீங்கன்னா. சந்தேகன்றது இன்னும் நிச்சயிக்கப்படாத விஷயம், அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை எப்படி மாற்றணும், அல்லது அதை காரணமே இல்லாமல் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவருக்கு வருதுன்னா அவருக்கு ஏதோ மனநல பாதிப்புன்னு அர்த்தம். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதான் மனதை புரிந்து கொள்ளுங்கள். என் மனசையும் புரிஞ்சுக்கணும், மற்றவங்க மனசையும் புரிஞ்சுக்கணும். அதனால இனிமே சந்தேகம்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா உடனே ஆத்திரப்படாம, கவலைப்படாம, ஏன் இப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அதை மாற்றலாம். மாற்றிக்கிட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றது நிச்சயம்.